ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் சத்யா ராஜி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஜெயா நகரில் உள்ள இஷ்டா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. நம்மளுமே ஒரு கோவிலுக்கு போயிட்டு தான் அப்படியே போனோம். ஸோ இங்கே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு வந்திருக்க என்டையர் க்ரௌடுமே இங்கே அப்படியே ஹோட்டலுக்கு வந்தது மாதிரி இருந்தது. சரி, நம்ம 2 பேர் தானே, டேபிள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போய் மேனேஜரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே அவர் ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சு ஒவ்வொரு நேமும் வச்சு டிக் போட்டு வெரிஃபை பண்ணிகிட்ருக்காரு. அது இது ரிசர்வேஷன் லிஸ்ட்டு மாதிரி இருந்தது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் சார், இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு டேபிள் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை மேடம், பயங்கர க்ரௌடாக இருக்குது, ஒரு ½ hour வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம இருந்த பயங்கர பசியில் நம்ம ½ hourலாம் அங்கே வெயிட் பண்ண முடியாது. ½ hour நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி எப்போ ஃபுட்டு எப்போ நம்ம சாப்பிட்டு, அதனால் சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் நல்லா பியோர் வெஜ்ஜு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்தது. ஓகே, அன்னைக்கு நம்மளுக்கு சரியாக வரல, இன்னொரு நாள் ஏர்லியராக வந்துக்க வேண்டியது தான். அப்படியே சரின்னு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம்னா நிறையா டேக்அவே ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருந்தது. ஸோ அங்கேயுமே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதை பார்க்கவும் நமக்கு கொஞ்சம் அப்படைசிங்காக தான் இருந்தது. நம்ம போய் அங்கே என்ன இருக்குது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த சைடு போனோம்னா அங்கே பாம்பே சப்பாத்தி, சோலே பட்டூரா, ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸஸ், கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ் எல்லா ஹோட்டலுமே இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌட் அங்கேயுமே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் போல். சரி, பாம்பே சப்பாத்தி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறப்பே சோலே பட்டூரா போனால் என்ன அப்படின்னு தோணுச்சு. சரின்னு அங்கேயே போயிட்டோம். அங்கே போனால் எல்லாருமே அங்கே ஸ்பெஷலே சோலே தான் போல். ஸோ எல்லாருமே சோலே பட்டூரே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டு அதே 2 பிளேட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதோட 2 சோலே பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 குல்ச்சாவும் ஆர்டர் பண்ணோம். ஸோ நான் குல்ச்சா ஆர்டர் பண்ணிட்டு ஒரு தண்ணி பாட்டிலும் சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பில்லிங்க்காக. அப்படியே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே மோஸ்ட்லி இந்த சோலே பட்டூரே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா வாங்கி அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணுறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ரிசப்ஷன்லாமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாக ஜிபேயும் பண்ணிவிட்டு அவர் ரெசிப்ட் கொடுத்தாரு. ரெசிப்டை வாங்கிட்டு நம்ம போய் அங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் சத்யா ராஜி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறைய ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் பில்லுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக எனக்கு கையில் ரிசிப்ட் கிடச்சிருச்சு. ஸோ நான் போனேன் அங்கே டெலிவரி கவுண்டருக்கு. அங்கே ஏற்கனவே ஒரு பிளேட் இருக்குது, அது நம்மளோட இது இல்லை, நமக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்களுடைய பிளேட்டு. ஸோ நம்மளோடது இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் புதினா சட்னி, கொஞ்சம் சோலே மசாலா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆனியன், கேரட், க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு அதில் பூரி வச்சு தர்றாங்க. ஸோ நம்மளுக்குரிய 2 பிளேட்லேயும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு பூரிக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பிளேட்டுக்கு 2 பூரின்னு சொல்லிவிட்டு நம்மளோட 2 பிளேட்லையுமே ஈச் 2 பூரி வச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த குல்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு வழியாக இடத்த பிடிச்சி அங்கே வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். பயங்கர பசினால் ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்படி இருக்குது என்ன அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அங்கே நேரமே இல்லாமல் போச்சு. எப்படியாவது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அந்த பூரியை அப்படியே எடுத்து அதை கொஞ்சம் புதினா சட்னியில் டிப் பண்ணி கொஞ்சம் சோலை மசாலா எடுத்து கொஞ்சம் ரா ஆனியனோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருந்தது. நான் எங்கேயுமே இது வரைக்கும் இப்படி சோலை சாஃப்டாக சாப்பிட்டது இல்லை.
இதுக்கு முன்னாடி எங்கே சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது சாப்பிட சாப்பிட எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால அப்படியே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கூட. அந்த டோ அவங்க பிசைகிறப்பே அதுக்குள்ளே வந்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஏதேதோ போட்டு தான் அதை பிசைவாங்க போல், எனக்கு தெரியல ஆக்சுவலி. நல்லா இருந்தது, ஒரு பன்னு மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்களுமே அங்கே போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மசாலா மட்டும் கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருந்தது. அது மாதிரி அவங்க கொடுத்த குல்ச்சாவுமே எனக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி குல்ச்சா சாப்பிட்டதில்ல. அது ஏதோ பன்னு பேஸில் இருந்தது, சப்பாத்தி மாதிரி இருந்தது. பட் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொண்டு போய் வெளியில் உள்ள டஸ்ட்பினில் போட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்போட நேமே சோலே பத்துரே தான். இது ஜெயா நகரில் 4th பிளாக்கில் இருக்குது. மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.